மணிப்பூரில் 2.28 கோடி ரூபாய் பண மோசடி செய்த வழக்கில் சசிகலாவின் உறவினரான கட்டை பாஸ்கர் புழலில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை இம்பால் அழைத்துச் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மணிப்பூர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சசிகலாவின் உறவினருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை புழலில் ஜே கிளப் என்ற பெயரில் மணமகள் மன்றம் நடத்தி வருபவர் 58 வயது பாஸ்கர் என்கிற கட்டை பாஸ்கர். சென்னை அண்ணாநகரைச் சேர்ந்த பாஸ்கரின் மகளை சசிகலாவின் உறவினரான இளவரசியின் மகன் விவேக் ஜெயராமன் திருமணம் செய்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மணிப்பூரில் தொழில் செய்தபோது பாஸ்கர் அங்கு சுமார் 2.28 கோடி ரூபாய் பண மோசடி செய்தார் என்பது புகார். அது தொடர்பாக இம்பால் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாஸ்கரனை தேடினர். அவர் சென்னை அருகே இருப்பதை அறிந்து அவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டனர். அதற்காக நீதிமன்ற அனுமதி பெற்று மணிப்பூர் மாநிலம் இம்பால் போலீசார் 4 பேர் சென்னை வந்தனர். பாஸ்கரன் அவர் நடத்தி வரும் கிளப்பில் இருப்பதை அறிந்த மணிப்பூர் போலீசார் அங்கு சென்று அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். மணிப்பூர் போலீசார் அனைவரும் சீருடை அணியாமல் இருந்ததால் பாஸ்கரனின் மேலாளர் சந்தேகமடைந்து அவசர போலீஸ் 100க்கு போன் செய்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த புழல் போலீசார் பாஸ்கரன் மற்றும் மணிப்பூர் போலீசாரை புழல் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். வந்திருப்பது மணிப்பூர் மாநிலம் இம்பால் காவல் நிலைய போலீஸ் என்பதும் அவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து கைது செய்வதற்கான வாரண்டுடன் வந்திருப்பதையும் புழல் போலீசார் உறுதி செய்தனர். அப்போது பாஸ்கருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மணிப்பூர் போலீசார் பாஸ்கரை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கைதிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வார்டில் பலத்த பாதுகாப்புடன் பாஸ்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கைதான பாஸ்கரன் இதற்கு முன்பும் பல வழக்குகளில் சிக்கியவர். செம்மர கடத்தல் விவகாரம் தொடர்பாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை மற்றும் ஆந்திர போலீசார் பாஸ்கரன் மீது நடவடிக்கை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. சசிகலாவின் உறவினரான இளவரசியின் சம்பந்தியை மணிப்பூர் போலீசார் புழலில் கைது செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.